ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ரமலான் நோன்பு ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் வரிசையிலங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறதுங்க, சிக்கன் சமோசா தான் பார்க்க போறோங்க. இந்த சிக்கன் சமோசா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் வந்து இந்த மாரி வந்து ஒரு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. இத வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு, அப்புறம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் வேணுமோ, உங்க வீட்ல இருக்க மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாரி இந்த எடுத்திருக்க பொருள்லாம் அதிகம் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ கம்மியா செஞ்சு காட்டுறதுக்காக கம்மியா எடுத்து செஞ்சு காட்டுறேங்க. இதுக்கு ஒரு பேன் வச்சுக்குவோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்கன வந்து நல்லா வேக வைக்க போறோம். அதுக்காக ஒரு பேன் வச்சுட்டுங்க, எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அந்த சிக்கன வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா இது மாரி போன்லெஸ் ஃப்ளஷ் மட்டும் இருக்க மாரி வந்து சிக்கனா எடுத்துக்கோங்க. இத வந்து எண்ணெயில போட்டு நல்லா வந்து அ பெரட்டி விட்டுருங்க. அதில பாருங்க, அதிலேயே வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க. அதிலேயே வந்து தண்ணி வரும். அப்புறம் இந்த சிக்கன் மேல இருக்க அந்த கலர் வந்து மாறி வர அளவுக்கு நல்லா வந்து ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில வந்து இந்த சிக்கன நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வந்து அந்த சிக்கனோட கோட் ஆன உடனேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்துருக்கேங்க. இந்த பெப்பர் பவுடரையும் பெரட்டி விட்டுருங்க. எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்ட சேர்த்துக்கிறோங்க. மத்த மசாலுக்கு வந்து நம்ம ஒவ்வொன்னா சேர்த்துக்குவோங்க. இதுக்கு மட்டும் இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான சால்ட்ட சேர்த்துட்டேங்க. நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே பாருங்க நல்லா வந்து சிக்கன் கலர் மாறி குக் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேல போட்டுக்கிறேங்க. பொடியா இலை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதையும் வந்து அந்த சிக்கனோட பெரட்டி விட்டுருங்க. பாருங்க சிக்கன வந்து உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் மூடி வச்சு இன்னொரு தடவ கூட ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த சிக்கன் வெந்தாவே போதுங்க. திரும்ப நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம் இல்லைங்களா? அதனால திரும்ப ஒரு தடவ நம்ம வதக்கி தான் செய்ய போறோங்க. அதனால இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்தா போதுங்க. நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சிக்கன் வந்து நமக்கு இப்பவே வந்து சூப்பரா குக் ஆயிடுச்சுங்க. பாருங்க எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ இத மாத்தி வச்சுட்டு ஆற வச்சுக்குவோங்க. ஆறுனதுக்கப்புறமா இத வந்து கையில நல்லா மசிச்சு விட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோங்க. இது ஆறட்டுங்க. அதுக்குள்ள வந்து நம்ம மத்த பொருள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆறுனோனே இங்க பாருங்க இது மாரி வந்து நல்லா கையிலேயே பெசஞ்சு விட்டுருங்க. அப்படி லேயர் லேயரா பிரிஞ்சு வர மாரி நல்லா வந்து அழுத்தம் குடுத்து இப்படி கையில அழுத்தம் குடுத்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, இந்த சிக்கன் அப்படியே பிரிஞ்சு வந்துருங்க. இப்போ பேன் வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு பேன் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டுங்க, கட் பண்ணியிருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. நான் முன்னமே சொன்ன மாரி தான், நீங்க எடுத்துக்கிற சிக்கனோட அளவு பொறுத்து நம்ம மத்த எல்லா பொருளையும் வந்து அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமா சிக்கன் எடுத்துருக்கனால ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கேங்க. இந்த வெங்காயத்த வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே பெரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து இது கூட வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. இந்த பச்சை மிளகாவும் எண்ணெயிலேயே பெரட்டி விட்டதுக்கப்புறமா, நம்ம கொடமிளகா வந்து ஒரு பாதி கொடமிளகா எடுத்துருக்கேங்க. கேப்சிகம் வந்து பொடியா கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து இந்த ஆனியனோடயே நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான இந்த மசாலுக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன்ல வந்து உப்பு சேர்த்து தான் செஞ்சுருக்கோங்க. இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாயிர போதுங்க. பார்த்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இத கொஞ்சமா மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சோம்னா, இந்த கேப்சிகமும் ஆனியனும் நல்லா வெந்துரும். அதுக்காக தாங்க. இப்போ இதையும் கலந்து விட்டுட்டு, இது கூட வந்து நம்ம என்னென்ன மசாலா பவுடர் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சமா கரம் மசால், பெப்பர் பவுடரு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேங்க. இது கூட வந்து தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், பெப்பரும் போட்டிருக்கோம். அதனால மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிச்சு வச்சிருக்க சிக்கன போட்டு இது கூட கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதையும் கூட 1 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வச்சோம்னா, இன்னும் நல்லா வந்து அந்த சிக்கன் நமக்கு வெந்து வந்துருங்க.
இப்போ நான் இது ரொம்ப கலர் இல்லாமல் பிளாண்டாக இருக்க மாதிரி இருக்கனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் போட்டு கலந்துக்கிட்டேங்க. இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் போட்டு பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட உள்ளே வைக்கிற சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிருங்க, சமோசாக்குள்ளே வைக்கிறது. இப்போ இது புளிப்பு இல்லாமல் ரொம்ப பிளாண்டாக இருக்குங்க. அதுக்காக நான் வந்து ஒரே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஸ்டவ்வை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு தான் இது சேர்த்துக்கிறேங்க. அந்த சூட்லேயே வந்து இந்த புளிப்பு வந்து நமக்கு உள்ளே வந்து ஃபுல்லாக கோட் ஆகிடுங்க. இதுக்கு உங்களுக்கு வேணும்னா இது கூட வந்து நீங்கள் சோயா சாஸு இல்லைன்னா வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கூட போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த நம்ம லெமன் சேர்த்துறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட போட்டுக்கலாங்க. அதுவும் கூட ஒரு டேங்கி ஃப்ளேவரோட நல்லாயிருக்குங்க. இப்போ இது நல்லா ஆறினோடனே நம்ம வந்து சமோசாக்குள்ளே ஃபில்லிங் பண்ணோம். நான் ரெடிமேட் ஷீட்ஸ் தான் வாங்கியிருக்கேங்க சமோசாக்கு. இது மாதிரி ரெடிமேட் ஷீட்ஸ் வந்து இப்போ எல்லா கடையிலையுமே அவைலபிளாக இருக்குங்க. இந்த ஷீட்டில் வந்து எப்படி வந்து நம்ம செஞ்சுருக்க மசாலாவை வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. இந்த லாங் ஸ்ட்ரிப்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேங்க. நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சமோசா வந்து பிரியாமல் சூப்பராக வருங்க. அது இதை ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு ஃபோல்டிங் நம்ம மெதுவாக காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம விரலால் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிடும். இப்போ இந்த மாதிரி அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப ஸ்டஃபிங் வச்சிடக்கூடாதுங்க, சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சா போதுங்க. நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு அடுத்தது இந்த இடத்துல அழுத்திட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம முன்னாடி ஃபோல்ட் பண்ண மாதிரியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு, இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இன்னொன்று செஞ்சிடணுங்க. நம்ம மைதா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியில் சால்ட்டு போட்டு கலந்து வச்சுருக்கேங்க. இது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக, நம்ம ஃபோல்டிங் வந்து பிரிஞ்சு எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபோல்டிங்கை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் மைதா வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேங்க. அதை வச்சு தொட்டு நம்ம எந்த இடத்துல வந்து கேப்ஸ் இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சமோசா பாருங்கள் பக்காவாக பேக் ஆகிடுச்சு. இது மாதிரி வந்து எல்லா சமோசாவையும் ஸ்டஃபிங் வச்சு சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு பேக் பண்ணி வச்சுடுங்க. அப்புறமா வந்து நம்ம ஒன்றா பொரிச்சிக்கலாங்க. இன்னொன்று கூட நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அப்புறம் இன்னொரு ஃபோல்டு, அப்புறம் சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்துட்டுங்க. இது ஃபோல்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டைட்டாக வந்து நீங்கள் பேக் பண்ணால் போதுங்க. இதே மாதிரி வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டை வந்து தொட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒட்டிட்டோம்னா போதுங்க. இந்த ஃபோல்டிங் இருக்க இடத்துலலாம் 2 இடத்துல தான் அந்த ஃபோல்டிங் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குங்க. அந்த 2 இடத்தையும் வந்து இது மாதிரி அந்த நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை போட்டு சீல் பண்ணிட்டோம்னா நம்மளோட சமோசா வந்து டைட்டாக பேக் ஆகிடுங்க. நம்ம இப்போ இதை வந்து எண்ணெய் நல்லா சூடானோடனே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது டேஸ்ட்டு. நம்ம இந்த ரமலான் சமயத்துக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் பசங்க வர்றப்போ இது மாதிரி சிக்கன் மட்டும் வீட்டில் இருந்ததுன்னா சூப்பராக செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாகவுங்க சுட சுட ஒரு மசாலா டீயும் இது மாதிரி ஒரு சிக்கன் சமோசாவும் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க. நல்லா ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிட்டு எல்லா சமோசாவும் எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் சமோசா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட வந்து நான் இன்றைக்கி ஒரு புதினா டிப் தான், க்ரீன் டிப் தான் செஞ்சுருக்கேங்க. இந்த டிப்போடு வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் கெச்சப் வச்சு கூட சர்வ் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.